அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எதிரிகள் நம்ம வளரக்கூடாதுன்னு செய்யக்கூடிய மாந்திரீக கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய மந்திரங்களை பற்றியும், அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இன்றைய காலகட்டங்களில் மாந்திரீகம் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் போல் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு, சரிங்களா? ஏன்னா இது கலியுகம், சரிங்களா? அந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா எது உயர்ந்து நிற்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதர்மங்கிறது தான் உயர்ந்து நிற்கும், சரிங்களா? ஆனால் கடைசியில் நம்மளுக்கு தர்மம் தான் நம்மளுக்கு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது என்றைக்குமே தெய்வங்கள் திருவிளையாடல்களாக இருக்கட்டும், தெய்வ புராணங்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு காட்டுறது கடைசியில் வெற்றி தான் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். வெற்றி தான் ஜெயிக்கும், அதை தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது காட்டிட்டு போயிருக்காங்க, சரிங்களா? இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களில் இந்த மாந்திரிக விஷயங்களில் பல மக்கள்கள் நிறைய பேர்கள் செய்வன, இந்த வசியக்கட்டு இந்த மாதிரி விஷயங்களில் பாதிப்படைஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அது போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளே ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்தி நம்மளே அந்த மாந்திரிக கட்டுகளை நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா உடைச்சிக்கிற முடியும். அந்த உண்டான மந்திரத்தையும் அதை செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மந்திரத்தை எதற்கெல்லாம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் கணவன் மனைவியோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளையோ இல்லை உங்கள் உறவினர்களையோ யாராவது வசியம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த வசியக்கட்டில் இருந்து அவரை மீட்டெடுப்பதற்கும் அந்த வசியக்கட்டை உடைக்கிறதற்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும், அவரை காப்பாற்ற முடியும், சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்களுக்கு இந்த வசிய மருந்து வயிற்றுக்குள் கொடுத்துருப்பாங்க. அது போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம், இந்த மந்திரத்தை ஒரு எலுமிச்சம்பழங்கனியிலேயோ இல்லை ஒரு விபூதியிலேயோ 1008 தடவை உரு ஏற்றி அந்த விபூதியவோ எலுமிச்சம்பழத்தையோ தண்ணீரில் கலந்து நம்ம உடலுக்குள்ளே கொடுக்கும்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வசிய மருந்துகள் எல்லாமே என்ன செஞ்சிடும், முறிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இது போலவும் செய்யலாம். அதே போல் சில பேர் வீட்டுகளில் இந்த செய்வினை, ஏவல், இந்த மாதிரி பிரச்சனைகள், சூனியம், இந்த மாதிரி பிரச்சனைகள், காத்து கருப்பு, பேய் பிசாசு கோளாறு இருக்கக்கூடியவங்க இப்படிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் இதே போல் ஒரு கனியில் எலுமிச்சம்பழங்கனி, ஒரு 2 கனியில் எலுமிச்சம்பழங்கனியில் இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு எடுத்து ஒரு கனியை அவருடைய வீட்டு வாசல்லையும் ஒரு கனியை அவருடைய படுத்து தூங்கும் போது தலைமாட்டிலையும் வச்சுக்கிட்டு படுத்து தூங்கினாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவல் பிரச்சனையாக இருந்தாலும் விலகி ஓடி போயிடும். அந்த இடத்துல ஒரு துஷ்ட சக்தி கூட அந்த இடத்துல நிற்க முடியாது, அலறி அடித்து ஓடி போயிடும். சிவமந்திரங்களை பொறுத்தளவு பெரிய பெரிய பூஜைகள்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சிவமந்திரங்களை பொறுத்தளவு மனசு ஒருநிலைப்பாட்டும் அவர் மேலே முழு நம்பிக்கையும் அந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணி வச்சுருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும். இதுக்காக பெரிய பெரிய பூஜைகள்லாம் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? இது போல் இந்த ஏவல் பிடிச்சவங்க, ஏன்னா ஒரு சில பேர்கள் தொழிலில் என்ன செய்வாங்க, வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடக்கம் போட்டுருவாங்க. இதுதான் இந்த தொழிலில் கட்டு போடுறதுன்னு சொல்கிறது, சரிங்களா? இந்த மாதிரி யாருக்கேனும் கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா உரியத்து கட்டு உடைக்க முடியும், சரிங்களா? அந்த கட்டு உடைக்கிற முறையத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க போகிறேன். அதே போல் ஒரு சில பேர்கள் கோவில் வச்சு வழிபடுவாங்க, சரிங்களா? அந்த கோவில் வச்சு வழிபடும் போது ஆரம்ப காலகட்டங்களில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த கூட்டங்கள் அதிகமாக வரும்போது ஒரு சில எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா தெய்வத்தை கட்டிடுவாங்க, அந்த எல்லையை கட்டிடுவாங்க. எல்லையை கட்டிட்டாவே என்ன செய்ய முடியாதுன்னா அந்த இடத்துக்கு ஆட்கள்லாம் வராது, சரிங்களா? ஒரு பேட்டரியில் சார்ஜ் இருந்தால் தானே அந்த செல்லை ஒரு செல்லில் சார்ஜ் இருந்தால் தான் அந்த செல்லை நம்ம என்ன செய்ய முடியும்னா யூஸ் பண்ண முடியும். அதே போல் தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த தெய்வத்துடைய சக்திகள்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்னா அதோடைய சக்திகளை இழக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? சக்திகளை இழந்துருச்சு அப்படின்னா அது 0% இருக்கும். அப்போனா அந்த இடத்துல பவர் இருக்காது. அப்போனா அங்கே தேடி வர்றவங்க அந்த விஷயம் நடக்காது, சரிங்களா? அப்போனா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே கூட்டங்கள் கம்மியாக போயிடும், சரிங்களா? இதை வச்சு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா இதுதான் மாந்திரிக கட்டுகள் போட்டிருப்பாங்க. அப்போனா நம்ம என்ன செய்யணும், அந்த மாந்திரிக கட்டுகளை நம்ம அவிழ்க்கணும். மாந்திரிக கட்டுகளை அவிழ்த்தா மட்டும் போதுமா அப்படின்னா
கிடையாது. மாந்திரீக கட்டுகளை அவிழ்த்த உடனே அந்த தெய்வத்துக்கு தன்னுடைய இழந்த சக்திகளை திருப்பி கொடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அங்கே ஒரு யாகங்களோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அங்கே பண்ணி சில பூஜைகளை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த இடத்துல அந்த தெய்வம் இழந்த சக்தியை திரும்ப வந்து பெறும். சரிங்களா? இதுதான் எல்லா மாந்திரீக விஷயங்கள்லையுமே பொதுவான ஒரு விஷயம். சரிங்களா? இது போல உங்களுடைய தெய்வத்துக்கோ இல்லை உங்களுக்கோ யாரேனும் மாந்திரீக ரீதியாக ஏதாவது கட்டுகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது, இந்த மந்திரத்தை பயன்படுத்தி அந்த கட்டுகளை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிற முறையை நான் இப்போ இன்னைக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது இந்த மந்திரத்தை நம்ம முதல்ல சித்தி பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதாவது சித்தி பண்ணுற முறையை நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை ஒன்றும் பெருசு இல்லை, உங்களுடைய பூஜை ரூமில் விடியற் காலையில் இல்லைன்னா இரவு நேரத்தில், இரவு ஒரு 10 மணிக்கு மேலாக, சரிங்க, உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு நெய் விளக்கு உங்கள் முன்னாடி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும். சரிங்களா? இப்படி தொடர்ந்து 21 நாட்கள் சுத்தபத்தமாக இருந்து பயபக்தியோடு இருந்து இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும். ஏன்னா தானே கொடுத்தா உரு ஏறாது. சரிங்களா? இந்த மாதிரி உரு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மந்திரம் நம்மளுக்கு வசப்படுறது அப்படின்னா என்ன, சித்தியாக ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த மந்திரம். அப்போனா இந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும்னா, ஒரு கோவிலில் ஒரு தெய்வம் கட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மண் கலயத்தில் என்ன செய்யணும்னா பசு, கன்று ஈன்ற பசு இருக்கு பாருங்க, அந்த மாட்டில் வரக்கூடிய கோமயம், சரிங்களா, அந்த கோமயத்தை ஒரு மண் கலயத்தில் கொஞ்சோண்டு பிடிச்சிக்கிட்டு அதை கூட கொஞ்சம் புனித நீர், ஏதாவது ராமேஸ்வர தீர்த்தம் இல்லை அப்படின்னா கடல் நீர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கடல் நீரை தேர்த்துக்கிட்டு மஞ்சள் கொஞ்சம், குங்குமம் கொஞ்சம், விபூதி கொஞ்சம், சந்தனம் கொஞ்சம், அத்தரு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இந்த லவங்கம், இந்த கிராம்பு, இந்த விஷயங்கள்லாம் அந்த களையத்துக்குள்ளே போட்டு மாவில வச்சு அந்த களையத்துக்கு ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கணும்னா நூல் சுற்றி இருக்கணும். தெரியுமில்ல, அந்த கலசத்துக்கு சுற்றுவாங்கள்ல நூல், அது போல் சுற்றி அதில் ஒரு மாயிலை வச்சு தேங்காய் வச்சு அந்த களையத்தை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 1008 அளவு உரு கொடுத்து இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த தெய்வத்துடைய சிலையில் கொண்டு போய் நம்ம ஊற்றணும் அப்படின்னா எப்பேற்பட்ட மந்திர கட்டுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், உடஞ்சி போயிடும். சரிங்களா? உடஞ்சி போயிடும். அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த தெய்வத்துக்கு சக்திகளை கொண்டு வர்றதுக்காக அந்த தெய்வத்துடைய மூல மந்திரத்தை அந்த சன்னிதானத்தில் நம்ம உரு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தெய்வம் இழந்த சக்திகளை திரும்ப பெறும். இதே போல் ஒரு நபருக்கு வந்து இந்த மாதிரி மாந்திரீக கட்டுகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, தேங்காயில் அந்த நபர், பாதிக்கப்பட்ட நபரை கிழக்கு திசையில் உட்கார வச்சு என்ன செய்யணும்னா தேங்காயில் சூடத்தை வச்சு என்ன செய்யணும்னா 21 தடவை அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவரை வந்து இடதுபுறமாக 21 தடவை சுற்றி அந்த தேங்காயை கொண்டு போய் முச்சந்தியில் கொண்டு போய் உடைச்சிட்டிங்க அப்படின்னா எப்பேறப்பட்ட கட்டுமே சர்வ கட்டுகளுமே உடைச்சு நின்றுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகளுக்கு இந்த மந்திரத்தை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மந்திரம் நம்மளுக்கு பலன் தரணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணியிருக்கணும். சித்தி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மந்திரம் உங்களுக்கு பலன் தரும். சரிங்களா? அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி இப்போ யாராவது கட்டு போட்டாங்க மாந்திரிகனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த 21 நாட்கள் மட்டும் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் நீங்கள் இதுக்காக கஷ்டப்பட்டாவே ஈஸியாக நம்ம இந்த கட்டில் இருந்து நம்மளே வெளியே வந்துக்கிற முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை தான் இது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.